அருள்ஜோதி அண்ணாலயம் சதீஷா ஜடிகளார் ஐயா அவர்களுக்கும் தயவு கருணை அன்பு அருள் உணர்வோடு இங்கு வந்து அமர்ந்துள்ள அனைத்து ஆன்மீக ஒருமைப்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இந்த மேடையை அற்புதமாக அலங்கரித்து கொண்டிருக்கின்ற நமது தயவு திரு நம்மளுடைய சென்னேரி தண்டபாணி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நம்மளை எல்லாரையுமே அழைச்சி நம்ம எல்லாருமே ஒருமுகப்படுத்துகின்ற நம்மளோட புனிதன் ஐயாவுக்கும் நம்மளோட தமிழரசி அம்மாவுக்கும் இந்த தயவான நேரத்தில் தயவு வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்காக மகளிரெல்லாம் சிறப்பு படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புனிதன் ஐயா நம்மளை எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஆனால் அந்த மகளிரை ஒருமைப்படுத்துறதுக்கும் ஒரு ஆண் தேவைப்படுறாங்க இல்லையா? ஆனால் மகளிர் தான் என்ன தான் சிறப்பானவங்களாக இருந்தாலும் அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டு, ஏன்னா அம்மா அன்பு தான் செலுத்த முடியும், அறிவு ஒரு ஆண்கிட்ட தான் இருக்குன்றது தான், அதுதான் ஒரு உண்மையான விஷயமாகவும் இருக்கும். அப்போ இந்த மகளிரை சிறப்பு படுத்துறதுக்கும் ஒரு ஆண் தேவைப்படுறாங்க. ஆனால் உண்மையாக இந்த காலத்துக்கு தேவைப்படுறது ஆண்கள் தினம்தான். ஏன்னா மகளிர்கள் எல்லாருமே ஒரு சிறப்பான நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கான தினங்களும் அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய அளவில் பாரம் சுமக்கிறாங்க. ஒரு தாய் ஒரு 10 மாதம்தான் ஒரு தாயை சுமக்கிறாங்க. வாயில் வார்த்தையே சொல்லாமல் ஒரு ஆண் காலம் முழுக்க குழந்தைங்கள மனசில் சுமக்கிறாங்க. அவங்களோட நிலைகள் வெளியில் தெரியறதில்ல. எப்போவுமே தெரியுங்கய்யா, அவங்களோட கஷ்டம் எப்போவுமே தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் நம்ம அம்மா சொல்லும்போது தமிழரசி அம்மா சொன்னாங்க, ஒரு ஆண் மனைவி இறந்துட்டா ஒரு பெண் துணை வேணும்னு தேடுறாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இலகின மனசு, அவங்களால எதையுமே தாங்கிக்க முடியறதில்ல அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருக்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வைராகியமோ ஒரு ஆற்றலோ அதிகமாக இருக்குது. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியுது, அதை தாங்கிக்கவும் முடியுது. இவங்களுக்கு கொஞ்சம் இலகின மனசு இருக்கிறதுனால அது கொஞ்சம் குழந்தை மனசாக இருக்குது. அதனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அது எப்படிப்பட்ட மனசாக இருந்தாலும் சரி, வெளியில் அவங்களால நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தவே முடியாது. ஒரு பெண் ஒரு 10 பெண்கள் கிட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க முடியும். ஆனால் ஆண்கள் ஒரு மனைவி இல்லாமல், ஏன்னா அந்த மனைவிங்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது அவங்களோட துணை ரொம்ப அவசியமாக இருக்குது. அது இல்லாமல் பொழுது அதை அவங்க வெளிப்படுத்தவும் முடியாமல் நம்ம ஒரு 10 இடத்துல போய் புலம்பிடுவோம். அவங்க அதை புலம்பவும் முடியாமல், அதை மனசுக்குள்ளே தாங்கிக்கவும் முடியாமல், நான் பட்ட பாடு இந்த பஞ்சு தான் படுமோ, பஞ்சு பட்ட பாடு நான் படுறேன் அப்படின்னு பெருமானார் சொல்கிற மாதிரி அந்த மகளிரை சிறப்பாக தாங்கி, ஏன்னா இந்த புனிதனையா இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொன்னால், இந்த சகோதர சகோதரிகளாக எல்லாரையுமே ஒரு தாய் ஸ்தானத்தில் இங்கே வர வச்சிருக்காருன்னா, அவர் தாயை ரொம்ப நேசித்தவர், அவர் தன்னோட சகோதரியை ரொம்ப நேசித்தவர், தன்னோட மனைவியை ரொம்ப நேசித்தவர். அந்த 3 நிலையிலையும் அப்படி ஒரு அன்பு செலுத்தினவர். ஏன்னா அவரோட தாயோட ஒரு பிறந்த நாள்னாலும் சரி, ஒரு இறந்த நாள்னாலும் சரி, உடனே ஒரு கவிதை. ஏன்னா இந்த காலத்தில் அம்மாவை நினைக்கிறதே பெரிய விஷயம். அம்மாவை நினைக்கிறதோடு இல்லாமல் அம்மாவுக்கு ஒரு கவிதையை எழுதி உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டுருவார். நான் அதை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த குழந்தைக்கு எவ்வளோ கருணை பாரு, எவ்வளோ தூரத்துக்கு அந்த நன்றி மறக்காத ஒரு குணம். நம்ம திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா, நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொன்னதை நம்மளோட புனிதனையா சிறமேற்கொண்டு அவருக்கு இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிற தகுதி ஒரு 100% இருக்குது. அவர் அதை 100% அதை ஜெயித்தவர். அந்த பெண்களுக்கு எல்லா விதத்திலும் உரிமை கொடுத்ததுனால அவங்களோட ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு 25 வருஷத்துக்குமாவே ஐயாவோட நல்ல பழக்கம் இருக்குது. நம்மளோட ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்களோட தாயாரும் நம்மளோட ஆலயத்தில் தங்கியிருக்காங்க, அவங்களோட சகோதரியும் தங்கியிருக்காங்க, அவங்களோட மனைவி எல்லாமே அழைச்சிட்டு வருவாங்க. இன்றைக்கும் அவர் ஒரு சிறப்பான நிறைய சேவைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரோடையும் இணைஞ்சு அந்த கருணை அந்த பெண்கள் மேலே அவருக்கு இரக்கம், ஈவு, தயவு இதெல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த கருணையான உணர்வோட புனிதனையா சிறப்பாக இதை நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறார். அவருக்கு எல்லாரும் சிறப்பான கைத்தட்டலை நல்லா நிறைவாக கொடுப்போம். அதனால் அவரோட மனம் போல அவருக்கு எல்லா ஆற்றலும், பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுர வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற மாதிரி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் பரிபூரணமாக கிடச்சி இவருக்குள்ளே தான் இவரோட மனைவியும் இருக்காங்க, அந்த மனைவிக்குள்ளே இவரும் இருக்காங்க.
அந்த 2 சக்தியும் இணைஞ்சு இன்றைக்கி நம்மளெல்லாம் வழி நடத்துது. அதனால் அவங்களுக்கு நாம் என்றைக்குமே வந்து அவங்களோட மனைவி ஐயாக்குள்ளே இருந்து எல்லா ஆற்றலையும் பலத்தையும் வீரத்தையும் சக்தியும் கொடுத்து அவருக்கு தளராத மனசை நிறைவாக கொடுத்து இந்த தொண்டை மேலும் மேலும் ஐயா நிறைவாக செய்யணுன்ட்டு ஐயாவை சிறப்பாக வாழ்த்திக்கிறோம். நம்மளோட ரெண்டு அம்மாங்களும் ரொம்ப அழகாக இந்த பிள்ளை சிறு விண்ணப்பமும் பிள்ளை பெரு விண்ணப்பமும் ரொம்ப அழகாக பேசினாங்க. அதில் பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் பெருமானார் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், குற்றமே வடிவாக இருக்குது, குற்றமே மனமாக இருக்குது, குற்றமே குணமாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்கணும்? அது குற்றமே இல்லாமல் அது வந்து அருளோட இருக்கணும். அருள் உருவாக இருக்கணும், அருள் வடிவாக இருக்கணும், அருள் மனமாக இருக்கணும், அருள் அனுபவமாக இருக்கணும், அருள் குணமாக இருக்கணும். ஆனால் இப்படி இல்லாமல் அது மாறுபட்டு இருக்குது. அது மாறுபட்டு இருக்கிற அந்த பக்குவத்திலிருந்து அது பக்குவத்துக்கு வரணும்னு சொன்னால் இதுக்கு அகவல்லியும் ஐயா சொல்லியிருக்காங்க. அருளே நம்மியல், அருளே நம் உரு, அருளே நம் வடிவு ஆமென்ற சிவமேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட வடிவமும் எல்லாருக்கும் இதாக இருக்குது. எல்லாருமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அருளே நம்மியல், அருளே நம்முரு, அருளே நம்படிவு ஆமென்ற சிவமே. சிவம் சொல்லிட்டார், உங்களுக்கு எல்லாத்தையும் நாம் வந்து ஒன்றா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒன்றா கொடுத்துட்ட நாம் அதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறதுனால தான் பெருமானார் பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் நீங்கள் இப்படி எல்லாம் உனக்கு ஒன்றா கொடுத்துருக்க. அவர் வந்து சிறு விண்ணப்பத்தில் சொல்கிறார், சிறு விண்ணப்பத்தில் சொல்கிறத அகவலியும் கொண்டு வந்து சொல்கிறார். ஆனால் எல்லாரோட இயல்பு இப்படிப்பட்ட அருள் வடிவமாக தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே அதை மறந்துட்டு அந்த பக்குவத்தில் இல்லாமல் நாம் எல்லாரும் எப்படி போயிட்டோன்னு சொன்னால், குற்றமே வடிவாய், குற்றமே குணமாய், குற்றமே அனுபவமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சொன்ன விஷயங்களெல்லாம் இன்றைக்கி இது யூடியூப்பில் பதிவாயிருக்கு. இதை நம்ம திரும்ப 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 கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த திருவுரு மாற்றத்தை பரிபூரணமாக அடையலாம். அந்தளவுக்கு ஒரு விளக்கத்தை இன்றைக்கி ஐயா ரொம்ப ரொம்ப தெளிவான முறையில் எப்போவுமே வந்து நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நாளும் நன்மை உனக்கு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க என்ன செய்தாங்கன்னு கேட்காம சன்மார்க்கத்துக்கு நான் என்ன செஞ்சேன், நான் மரணமில்லா பெருவாழ்வடையறதுக்கு என்ன தகுதியை வளர்த்துக்கிட்டேன்றது தான் பூரணம். அது ஐயா ரொம்ப யார் இந்த நிலை அடைஞ்சாங்கன்ற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. ஆனால் இந்த நிலை அடையிறதுக்கு நான் என்ன செஞ்சேன், அதுக்கு நம்ம பெருமானார் ரொம்ப இது எல்லாமே சுத்த சன்மார்க்க சுகத்தனில் என்னை சத்திய நாக்கிய தனிச்சிவ பதியே அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்த சன்மார்க்கத்தில் இருந்ததுனால, ஏன்னா அருள் எல்லாருக்கும் உருவமாக இருக்குது, வடிவமாக இருக்குது, குணமாக இருக்குது, எல்லாமே இருக்குது, அனுபவமாகவும் அதுதான் இருக்குது. ஆனால் அது ஏன் கிடைக்காம போகுதுன்னு சொன்னால், சுத்த சன்மார்க்க சுகத்தனில் என்னை சத்திய நாக்கிய தனிசிவ பதியே எனக்கு கிடைச்சிருச்சின்னு வள்ளலார் சொல்கிறார். அதாவது எல்லாமே நமக்கு 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 எல்லாருக்கும் பொதுன்னு சொன்னார் அகவல்ல. அருளே நம்மியல், அருளே நம்முரு, அருளே நம்மடிவு ஆமென்ற சிவமே. அருளே நமக்கு, அருளே நமக்கு, அருளே நமக்குன்னு எல்லாமே சொன்னவர் இதோட பூரணத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறார். சுத்த சன்மார்க்கர் சுகத்தனில் என்னை சத்தியனாக்கிய தனி சிவபதியே. சுத்த சன்மார்க்கத்தில் சத்தியனா நான் வாழ்ந்ததுனால இறைவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே எல்லாமே இருந்து கூட ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், சுத்த சன்மார்க்கத்தில் பூரணமாக இருக்கணும். அதற்கு தினமுமே நாம் சன்மார்க்கத்துக்கு வரோம் போகிறோன்ற நிலையை கடந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமுமே அதற்கான பயிற்சியில் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் அந்த தயவு பயிற்சியிலையும் அந்த பக்தி பயிற்சியிலையும் ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டியது இருக்குது. அதற்கு ரொம்ப பெரிய படிப்பு படிக்கணும், ரொம்ப பெரிய அளவில் லட்சக்கணக்கில் பெருசாக தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை எல்லாத்தையும் கடந்து, அதாவது தன்னை வந்து பெருமைப்படுத்திக்காமல், தன்னை ரொம்ப அடக்கத்தோடு இருந்துக்கிட்டு, தன்னை வந்து பெரிய அளவில் கொண்டு வரணுன்ற நினப்பு இல்லாமல் அந்த பக்தி கருணை தயவு இருந்துருச்சுன்னா மட்டுமே எல்லாமே பூரணமாக 100% கிடச்சிரும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, நம்ம செஞ்சியில் ஒரு 200 பெண்கள் அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா வந்து 9வது மாதமாக கலந்துக்கும் போது ஒரு அம்மா யதார்த்தமாக அந்த வீடியோ கூட இப்போ யூடியூப்பில் போட்டிருக்கோம். அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் களத்துமேட்டில் இருந்தேன், அப்போ எனக்கு வந்து பக்கத்தில் பெருமானார் பாட்டு எதுவுமே பாடல, ஆனால் எனக்கு உள்ளேருந்தே அந்த பாட்டு வருது, அப்படியே பெருமானார் பாடுறாரு, நான் கூடவே பாடுறேன் அப்படிங்கிறாங்க.
எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குது. அப்போ எப்படி கிடைக்குது? எதுவுமே படிப்பே அறிவு இல்லாதவங்க இப்போ ஐயாவை வந்து பக்தியோடு பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பக்தி வந்து ரொம்ப பிரதானமாக இருக்குது. அப்போ நாம் இறைவன் பால் ஜீவகாருண்ய விஷயத்தோடு இணைஞ்சு அந்த பக்தி ரொம்ப அதீதமான முறையில் இருக்கணும். இறைவா, எதுவுமே நான் இல்லைப்பா, எல்லாமே உன்னால தான்ப்பா நடக்குது, நீ தான்ப்பா எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற உணர்வு ஒரு ஒரு துளி அளவு கூட நமக்கு மாறாமல் அந்த பக்தி ரொம்ப 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 இறுக்கமான பக்தியாக இருக்கணும். அந்த பக்தியிலேருந்து நம்மளோட மனம் வந்து அது கொஞ்சம் விலகிடுச்சுன்னா கூட ஒரு சின்ன ஆசைப்பட்டுரும். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, பஸ்ஸு வரணும், பஸ்ஸு வந்தால் என்ன நினைப்போம், கூட்டம் இல்லாமல் இருக்கணும். கூட்டம் இருந்துருச்சுன்னா என்ன நினைப்போம், நடுவில் சீட்டு கிடச்சா நல்லாயிருக்கும். நடுவில் சீட்டு கிடச்சாலும் ஓரமான சீட்டு கிடச்சா சாஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம். இப்படி தான் மனசு ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக ஆசைப்படும். எந்த ஆசையுமே இல்லாமல் ஒரு நிதர்சனமாக இருக்கணும்னா எல்லாம் இறைவன் செயல். அவர் எதையுமே சரியாக நடத்திடுவார். அந்த மனசை வந்து ஜெயிக்க முடியுமானா, நம்மலாம் மாமிசத்தை தவிக்கிறதுக்கு நம்ம எப்படி தாய்க்கரு பையில் படாத பாடுபட்டு வெளியில் வந்தோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் குடும்பமும். ஏன்னா எல்லார் குடும்பமும் என்ன, நாளையிலேருந்து நீ மாமிசம் சாப்பிட மாட்டியா, ரொம்ப சந்தோஷம், ஏற்றுக்கிறேன்னு யாருமே சொன்னவங்க கிடையாது. எல்லாருமே வந்து பயங்கர பிரச்சனை அவஸ்தை எல்லாம் வந்து மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்லைனா மாமனார் மாமியார்கிட்ட பிரச்சனை இருக்கும், இல்லை குழந்தைங்க கிட்ட பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துட்டு தான் எல்லாருமே சுத்தமான இந்த பூரணமான சைவத்துக்கு வந்திருக்கும். அப்போ அதே போல தான் ஐயா வந்து ஒரு பெரிய தெம்பு கொடுத்துருக்கார். உண்மையாகவே வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை. அதை முடிஞ்ச உங்களுக்கு மனசை எப்படி ஜெயிக்க முடியாதா? அப்போ மனசை ஜெயிச்சுட்டா இந்திரியத்தை சிறப்பாக ஜெயிச்சிடலான்னு ஐயா பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்றைக்கி இந்த இடத்துல மகளிர் தினத்தில் அந்த பூஸ்ட்டை நாம் எல்லாரும் எடுத்து அறிந்து அடுத்த வழிக்கு அடுத்த பயணத்துக்கு சுத்த சன்மார்க்க சுக நிலையில் நான் எந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிற பயிற்சி. ஏன்னா ஒருத்தர் முதல் படியில் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் அரைப்படியில் கூட இருக்கலாம், ஒருத்தர் ஏறாமையே இருக்கலாம், ஒருத்தர் 2வது படி இப்படி இருக்கலாம். இந்த படியில் எந்த நிலையில் நான் இருக்கேன் அப்படிங்கிற முயற்சி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த முயற்சி எடுக்க 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 ஒரு பெரிய அருள் நிலை நமக்குள்ளே பழுத்துரும். செஞ்சியில் ஒரு அம்மாவுக்கு அந்த பூஜை பண்ணிவிட்டு, அம்மா எனக்குள்ளே அப்படியே அந்த ஜோதி உள்ளே போனதை நான் நல்லா உணர்ந்தம்மான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் பெருசாக எதுவும் செய்யலை, கருணையும் பக்தியும் அப்படியே உள்ளே இறைவன் இறங்குறார். அதே மாதிரி வந்தவாசலையும் ஒரு 200 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுலேருந்து ஒரு அம்மா அன்றைக்கி தான் முதல் முறையாக கலந்துக்கிறாங்க. அம்மா, எப்போவுமே எல்லாருக்கும் கஷ்டத்தில் தாம்மா தூக்கம் வராது, அப்படியே ஜோதி வந்து என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது, 3 மணி வரைக்கும் தான் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குமா, அதுக்கப்புறமா தான் நான் தூங்கினேன், எல்லாருக்கும் துக்கத்தில் தூக்கம் வராது, எனக்கு சந்தோஷத்தில் தூக்கமே வரலமான்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பக்தியாக இருக்காங்க. அவங்க சிவ பக்தி, சிவன் கோவிலில் தான் இந்த விளக்கு பூஜை நடந்தது, அப்படி சிவன் மேலே உருக்கும் பக்தியில் இருக்காங்க. பெருமானார் அது அடுத்து அவங்களுக்கு எது உண்மைன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சவுடனே அந்த கருணையும் இருக்குது, பக்தியும் இருக்குது. ஜீவகாருண்யம் இருந்து பக்தியும் ஒன்றா இணைஞ்சிருச்சுன்னா ஜோதியை பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இது எல்லாமே பெண்கள் தான். அதுக்கப்புறம் நம்மளோட ஆலயத்தில் இதனால தான் ஐயா வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட புனிதன் ஐயா வந்து அதை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக. நம்மளோட ஆலயத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, சசியம்மான்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, அம்மா எனக்கு ஒரு நேற்றைய தினம் சொன்னாங்க, அம்மா எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் இந்த நெத்திலையும் நெஞ்சிலையும் அப்படியே ஜோதி இருந்துக்கிட்டே இருக்குமா, காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அந்த உணர்வோடவே நான் இருந்துக்கிட்டே இருக்கேன்னாங்க. எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியாம்மா, இப்போ எப்படிம்மா இருக்குதுன்னு நேற்று கேட்டேன். அம்மா, அருட்பெரும் ஜோதினாலே அப்படியே ஜோதி மனசில் வந்துடுதுமா, அப்படியே அந்த ஒளியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கமான்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறவங்க தான். யதார்த்தமாக அவங்க பெருசாக தர்மம் செய்கிறவங்கள, லட்சக்கணக்கில் சாப்பாடெலாம் போடுறவங்கள, அந்த கோவிலில் இருந்துக்கிட்டு வரவங்கள அன்பாக பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் 2 பேருக்கு தான் சோறு போடுறாங்க. அப்போ இறைவனை பார்க்கணுன்னா எது முக்கியமாக இருக்குது? பக்தி ரொம்ப அவசியமாக இருக்குது, தன்னடக்கம் ரொம்ப அவசியமாக இருக்குது, அந்த கள்ளங்கபடம் இல்லாத உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இது ரொம்ப பெருசு, இது அப்படி இப்படின்னு பெருசாக அப்படியே அல்டிமேட்டாக அப்படிலாம் மனசுக்குள்ளே பட்டிமன்றம் அந்த மன்றம் இந்த மன்றம்லாம் போடுறதை விட்டுட்டு எல்லாத்தையும் நிதர்சனமாக ஏற்றுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அந்த கருணையான உணர்வு, கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்தில் இறைவன் வந்து உட்காந்துறார். அந்தம்மா ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் சசியம்மான்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப பெருசாக படித்தவங்க இல்லை, ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அருள் பாக்கியம் என்னென்னா, அப்படியே ஆலயத்தில் உட்காந்துட்டே இருப்பாங்க. காலையில் 8 மணிக்கு வந்து ஐயாவோட அகவல் போட்டாங்கன்னா
மாலையில் அவங்க 5:30 மணிக்கு போகிற வரைக்கும் அருட்பா போயிட்டே இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு செவி வழியாக அந்த உணர்வு போய்கிட்டே இருக்கும். ஜோதியை பார்க்கறது, செவி வழியாக கண்ணில் ஜோதியை பார்க்குறதும், அப்படியே செவி வழியாக வள்ளலாரோட உணர்வு, இது 2 தான் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக. அவங்களோட கணவர் வந்து அவங்க இவங்களுக்கு அருள்நிலை கிடைக்கணுன்றதுக்காக அவர் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து எனக்கு மனைவி வேணான்னு சொல்லிட்டாரு. நான் அதான் சொன்னேன், அம்மா உனக்கு உத்தமமான விஷயமா, ஒரு இறைவன் வந்து உன்னை காப்பாற்றிட்டாரு, அதனால் இறைவனுக்கு பிடிச்சி போய் இறைவன் உன்னை பிடிக்கணுன்றதுக்காக கணவர் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா கணவர் பிடிக்கலன்னா தானே இறைவன் நம்மளை வந்து பிடிக்க முடியும். கணவருக்கே நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் இறைவன் நம்மளை வந்து எப்போ பிடிக்க முடியும்? அப்போ கணவருக்கு நம்ம பிடிக்கிறதுன்றதை விட இறைவனுக்கு நம்மளை பிடிக்க வேண்டியது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஐயா இணைப்புன்னு சொன்னாங்க. அப்போ அந்த இணைப்புக்கு எது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ரொம்ப பெரிய பாலத்தை இறைவனுக்கும் நமக்கும் ரொம்ப அதிகமான ஒரு இணைப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. நாம் பார்க்குற உலகியல், நம்மளோட கணவராக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, இன்னொரு நிறைய பெண்களுக்கு நிறைய அனுபவங்கள் இது மாதிரி. இப்போ புதுசாக ஒரு அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மாவே 2வது மனைவி, அவங்களும் கள்ளங்கப்படமே இல்லாமல் இருக்காங்க. அந்த அம்மாவையும் விட்டுட்டு அவர் 3வது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். நான் அதான் சொன்னேன், அம்மா நீ நிம்மதியாக இருக்க. அந்த மனுஷன் 3வது ஆளை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் எவ்வளோ அவஸ்தைப்படுறாருன்னு அவரை கேட்டால் தான் தெரியும். நீ ரொம்ப நிம்மதியாக இருக்கம்மா, காலம் வந்து அவருக்கு உணர்த்தும், உனக்கு வந்து இப்போ அது கவலையாக இருக்கலாம், ஆனால் காலம் உணர்த்தும்னு சொல்லிட்டு. அப்போ பெண்களுக்கு எல்லாமே ரொம்ப எது அவசியமாக இருக்குன்னா, அந்த தயவு, கருணை, அடக்கம், பணிவு, இது ஒரு பெண் தான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க முடியும். ஆரணியில் ஒரு சபை இருக்கான். அங்கே வந்து ஆண்கள் மட்டும்தான் சாயங்காலத்தில் வாக்கிங் போகும்பொழுது சபைக்குள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்களாம். பெண்களுக்கெலாம் அப்படி சபை இருக்குன்னே தெரியாது, அங்கே போவே முடியாதான். ஆனால் நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. நம்ம சென்னை வந்து தர்மமிகு சென்னைனா நம்மளோட புனிதனையா, சென்னரி தண்டபாணி ஐயாலாம் ரொம்ப பெரிய முயற்சி எடுத்து இன்றைக்கி வள்ளி அம்மாவெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா எப்போவுமே சொல்லுவேன் நானே, என்னங்கய்யா எப்போ பாரு தமிழரசியம்மா, மொழியரசியம்மா, தனலட்சுமி அம்மா இவங்களே பேசிக்கிட்டே இருக்க சொன்னால் எப்படி நீங்கள் மற்றவங்களாம் உருவாக்கி எப்போ பாரு பேர் போட்டுருது மொழியரசியம்மா, தமிழரசியம்மா, இதை விட்டுருங்கய்யா, அடுத்து நிறைய பேரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு என்னை பேச சொல்லும்போது ஐயா சொன்னேன், ஐயா புதுசாக யாரையாச்சும் பேச சொல்லுங்கள், அவங்க நல்லா அம்மா இது மாதிரி வள்ளியம்மா புதுசாக, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஏன்னா நிறைய அருளாளர்களை பேசும்பொழுது தான் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதுக்கான தேடுதல் இருக்கும். அப்போ அவங்க இன்னும் வளர்ச்சி அடைவாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தும் பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஆட்கொள்கிறார். அதனால் அந்த அளவில் இன்றைக்கி பெரிய விஷயத்த நம்மளோட புனிதனையா செஞ்சுருக்காங்க. வள்ளியம்மாவை நமக்கெல்லாம் சிறப்பாக அறிமுகப்படுத்தி அவங்க பிள்ளை அந்த சிறு விண்ணப்பத்தை நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. அதனால் அதுக்கு தனியான அளவில் நமக்கு புனிதனையாவுக்கு, ஏன்னா அவரோட தேடுதல் பாருங்கள், பெரிய முயற்சி. புனிதனையா மாதிரி எல்லாரையும் வர வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்று ஒரு தகவல்ன்ற மாதிரி அவரோட பேஜ் திறந்தாலே இன்றைக்கி ஒரு தகவல், இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, நாளைக்கு. நான் நினைப்பேன், அப்பா இவர் எப்படி தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு. சலியாத மனம் வேணும்னு அபிராமி பட்டர் கேட்டுட்டு அப்படியே புனிதனையாகிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்காருப்பா, இதுக்கப்புறம் நீ வந்து அதை கீப்பப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பெரிய மனசோடு சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழரசி அம்மாவும் பெரிய ஆராய்ச்சி பண்ணி பெரிய அளவில் வள்ளலாரே வாழ்க்கையாக, ஏன்னா எல்லாமே சொல்லலாம், ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் ரொம்ப சிறப்பான நிலையில் அதை ரொம்ப சிறப்பாக காஃபி குடிக்கக்கூடாதுன்னா குடிக்கக்கூடாது, டீ அப்படியே குடிச்சிட்டு தான் அப்படியே கையோட பிடுங்கிடுவாங்க. அம்மா பார்த்தாங்கன்னா ஐயா சொல்லியிருக்காரு கேட்காம என்னத்துக்கு இன்னும் டீ குடிச்சிட்ருக்கீங்க, எதுக்கு அந்த அம்மா எதிர்க்க காஃபி டீ குடிக்கிறதுக்கே எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும். அந்தளவுக்கு கையிலேருந்தே அவ்வளோ ஒரு தீவிரவாதி வள்ளலார் மேலே. ஆனால் அது கருணை, அந்த கருணையில் எனக்கு கிடைச்சிருச்சுப்பா பரவாயில்ல, நான் சாப்பிட்றதில்ல, நீ சாப்பிட்டுக்கோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது வேற ஒரு கருணை. ஆனால் நான் ஒழுங்காக இருந்துட்டேன், ஆனால் நீ வந்து சாப்பிடவே கூடாதுன்றது தான் என்னோட கடமைன்றது. அது வந்து ஒரு மேல்படியான கருணை இல்லையா. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணுமே, அது அவங்களுக்கு பெரிய மனசு. அவங்களுக்கு எப்பவுமே சரி, அவங்க வந்து ராமானுஜர் மாதிரி அவங்க ஒரு மேலே ஏறி எல்லாருக்கும் கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு எது கிடைச்சாலும் மேலே உட்காந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்தாங்க நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு நிலையில் ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியாக இருக்காங்க இந்த அம்மாங்கெல்லாம். அடுத்தது நீங்கள்லாம் பேசணுமா, நான் உங்களை தான் பேச சொல்லி சொன்னேன் ஐயா கிட்ட, அடுத்த முறையில் போட்டுடுறமான்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்து அந்த கருணையோடு வரணும். அம்மா வந்து இந்த பெண் விஷயத்துக்காக அந்த ஆரம்பத்தில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம்லாம் ஒரு சமுதாயம் இப்படி சீர்கேடாக இருக்குன்னா அது யாராலையும் இல்லை, அது பெண்ணால் தான். நான் எல்லாமே வந்து
உடையிலேருந்து ஒழுக்கத்திலேருந்து ஒரு பெண்களுக்கு ரொம்ப ஒழுக்கம் அவசியமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுன்னே தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ அதை நினச்சி தான் நம்ம வருத்தப்பட்டோம். வீண்படுத்துகிற ஆண்களை நினச்சோ வீணாக போகிற குழந்தைங்களை நினச்சி வருத்தப்படுறதை விட நாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்காமல் குழந்தைங்களை சரியாக வளர்க்காமல் வீணாக்கிறோம். மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அது வந்து தாய் தந்தையரோட கருவமைப்பு, பதிவு, அவங்களோட சூழ்நிலை, இதுதான் ஒவ்வொருத்தங்களையும் குற்றப்படுத்துது. அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போலாம் அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும், குழந்தை சாப்பிட்டா போகிறோன்னு கையில் ஃபோன் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அறிவு வந்து பலகீனமாக ஆயிடுது. நம்மளோட பேரன் கூட அப்படி தான், அது ஏற்கனவே கூட சொன்னேன், இருந்தாலும் இந்த முறையும் பதிவாகுது ஆகட்டும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அங்கே வந்ததில்லை, இல்லை அந்த வீடியோ பார்த்துருப்போமான்னு தெரியாது. சாரும் என்ன பண்ணார், அவங்க என்னோடய மாமியார் இருக்காங்களே அவங்க கூட படுத்துட்டு நைட்டு 12-1 மணி வரைக்கும் நல்லா அவங்க 10 மணி வரைக்கும் பார்க்குறது, சார் அதுக்கு மேலே 12-1 மணி வரைக்கும் பார்க்குறது. அப்புறம் நம்ம பையனையும் மருமகளையும் அப்புறம் சத்தம் போட்டோம். ஏன்னா அவன் வந்து அதனால் வீணாக போகிறான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பக்குவம் வந்து அவசியமாக இருக்குது. நாம் சரி குழந்தை அமைதியாக இருக்குன்னு நினச்சிட்டோன்னா அவனுக்கு அவன் அப்புறம் ரொம்ப அதனால் டென்ஷன் ஆகுறது. அதுனா 3.5 வயசு தான் ஆகுது. ஒன்றுக்கு அடம் பிடிக்கிறது, ஆத்திரம் பிடிக்கிறது எல்லாம் ஆகிடுது. சரி என்னதாம்மா பண்ணுறது அப்படின்னும் போது தினம் ஒரு மணி நேரம் வள்ளலார் பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா படுக்க வைங்கன்னா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் வந்து என்னப்பா பாட்டு போடலான்னா, நான் தான் அந்த ஆம்பளை போடலான்றானா. அப்போ எவ்வளோ தூரம் பதிவாயிருக்காரு பாருங்கள். 3.5 வயசு தான் ஆகுது. அருளேஸ்வரன் என்ன பாட்டு போடலாம், நான் தான் அந்த ஆம்பளை போடலாம். அப்புறமா அவங்க அப்பா ஒன்று கொண்டுடுவான்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வள்ளலாரோட பாட்டு 1 மணி நேரம் போட்டுட்டு இப்போ ஒரு மாற்றம் தெரியுது குழந்தைகிட்ட. அப்போ குழந்தையிலேயே வந்து எல்லா காட்சியும் பார்க்க வைக்கிறோம். சீரியல் பார்க்குறது, படம் பார்க்குறது, படத்துக்கு கூட்டு போகிறது, எந்த பாதை அப்படிங்கிறத நாம் எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் ரொம்ப வருத்தப்படுறதுல ஒன்றுமே கிடையாது. வருத்தம் இல்லாமல் வாழறதுக்கு வழி என்ன? அப்போ நம்மளோட மருமகளுக்கு, நம்மளோட பெண்களுக்கு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அதை சொல்லணும். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க, பக்குவப்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களோட குழந்தைங்கள்லாம் சரியாக வளர்க்கணும். குற்றவாளியாக அவங்க மாறுற அளவுக்கு சமுதாயத்தில் இருக்குன்னா அதுக்கு இந்த மீடியா தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ இந்த மகளிர் தினத்தில் எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துக்கணும். இந்த மீடியாவை நாம் ஜெயிச்சிட்டோன்னா பெரிய அண்டத்தையே ஜெயிச்சா மாதிரி, மரணமில்லா பெருவாழ்வு கூட கிடச்சிரும் இந்த மீடியாவை ஜெயிச்சிட்டா. அப்படி எல்லா பக்கமும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம குழந்தைங்களை இப்போ இங்கேருந்து போகணும், எல்லாருக்குள்ளேயும் அந்த தாக்கம் இருக்கணும். என்னோடய மருமகிட்ட நிச்சயமாக சொல்லுவேன், என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லுவேன், என் குழந்தைங்களுக்கு நான் இந்த ஃபோன் கொடுக்காம பார்த்துக்குவேன். ஏன்னா அவங்க என்ன அடம் பிடிச்சாலும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல நம்ம திடமாக இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன பதியுதோ அதுதான் வெளிப்படும். ஷூட்டிங்கு அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது பசங்க ஹேண்ட்ஸ் அப் சொல்கிறாங்க, உன்னை ஷூட் பண்ணிடுவேன்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வருது? அதையே பார்க்குறாங்க. என்ன பார்க்குறோமோ இறைவனை ஐயா சொல்கிறாங்களே, நாதம் போன்ற ஸ்தோத்திரம் தான் காதில் விழணும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு தப்பானதே காதில் போகுது. நம்ம எல்லாருமே வந்து அவங்க சரியாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அடம் பிடிச்சாச்சும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரி ஒன்று ரொம்ப அத்துமீறி போதா, அட்லீஸ்ட் பக்குவப்படுறதையாச்சும் பக்குவப்படுத்தணும். சரி இப்போ தான் வளர்றதையாச்சும் கொஞ்சம் அந்த துளிரையாச்சும் சரியாக வளர்ப்போன்னு நினைக்கணும். சரி இது அத்துமீறி போனதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இதில் நாம் எல்லாரும் ரொம்ப திடமாக இருந்துக்கிட்டு இந்த மகளிர் தினத்தை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தின ஐயாவுக்கு நாம் ஒரு பெரிய நன்றி சொல்வோம். இதை எல்லா நிகழ்ச்சியிலும் சிறப்பாக கலந்துக்கிற நம்மளோட சென்னரி தண்டபாணியா, எல்லாரையும் ரொம்ப அன்பு அரவணைப்போட செல்லப்பா ஐயா வந்து எங்கே எது நடந்தாலும் எல்லாரையும் ஊக்கப்படுத்தி, செஞ்சியில் கூட அந்த பெண்களை எல்லாம் ரொம்ப ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரே யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்து, தட்டெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கம்மா. ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்க பெருமானார் எவ்வித தந்திரத்திலையாச்சும் பொருள் கொடுத்து வசியம் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த பொருள்லாம் கொடுத்து வசியப்படுத்தி அவங்கள எல்லாரையும் சிறப்பாக வர வச்சு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டா மறுபடியும் மீண்டும்னா பெருமானார் சொன்ன அந்த ஒழுக்க நீதிகளில் நாம் தினமுமே வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கணும். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது. ஆன்மாவா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்குள்ள பிரகாசமாக இருக்கார், அந்த பிரகாசத்தை நான் அனுபவிக்கணும், அருட்பிரகாசத்தை நான் அனுபவிக்கணும். அதுக்கு ஐயா சொன்ன அந்த கரண ஒழுக்கத்தையும் ஜீவ ஒழுக்கத்திலையும்
எந்த நிலையில் இருந்துக்கிறேன், நான் எதை திருத்திக்கணும், வீண் பேச்சு பேசாமல், வீணான விஷயத்தில் ஈடுபடாமல் என்னோட மனசை பக்குவப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நாம் ரொம்ப ஸ்திரமான சிந்தனையோடு நம்மளோட பயணம் இருந்துருச்சுன்னா நாம் எல்லாருமே நாம் ஜெயிச்சிட்டா மாதிரி. வந்திருக்க எல்லாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் ஆசீர்வாதத்தினால தீர்காயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் நுவலரும் கீர்த்தியும் சிவம் திகழ் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க 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 மகிழ்ந்த அருள் துணையால் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் நன்றி.